சாயிரம். வாழ்வில் சவால்களே இல்லை என்றால் அந்த வாழ்வில் நாம் முன்னேறவே இல்லை என்றுதான் அர்த்தம். சவால்கள் இருந்தால்தான் வாழ்வில் ஒவ்வொரு அடியாக நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். ஒவ்வொரு சவாலையும் மிக சுலபமாக தாண்டி வரலாம் தைரியமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, எவ்வளவோ திட்டங்களை தீட்டியிருக்கிறேன். ஆனால் எந்த திட்டங்களாலும் என்னுடைய வெற்றியை என்னால் நிர்ணயிக்கவே முடியவில்லை சாயிநாதரே என்று நீ கேள்வி கேட்பது, என் கண்களை பார்ப்பது, என்னிடம் விடையாக கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனி நடக்கப் போவது எல்லாம் எதுதான் உனக்கு வரவேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை தயங்காமல் தைரியத்தோடு, பொறுமையோடு, தன்னம்பிக்கையோடு நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். இன்பமும் துன்பமும், சுகமும் துக்கமும், கஷ்டமும் மகிழ்ச்சியும், அளவில்லாதது அதே போல நிலையற்றதும் கூட. எல்லாம் ஒரு நாள் மாறும். மாற்றத்திற்குரியதுதான் அனைத்துமே. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் நிலையான ஒன்று. எனவே என் குழந்தையே, மனம் கலங்காமல் இருக்க பழகு. எதை செய்வதானாலும் மன உறுதியோடு செய்ய பழகு. அதேபோல் உன் அப்பா கூறும் வாக்குகளை கேட்டுதான் நீ ஒவ்வொரு அசைவையும் அசைந்து கொண்டிருக்கிறாய், ஒவ்வொரு காய்களையும் நடத்தி கொண்டிருக்கிறாய். அதே போல இன்று இரவு உறங்குவதற்கு முன்பாக இதை 9 முறை உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு தைரியத்தோடு கண்ணுறங்கு. நாளையே உன் வாழ்விற்கான அற்புத அதிசயம் நடக்கப் போகும். அந்த அற்புதம் உன் வாழ்வில் நடக்கும். ஓடோடி வந்து சாயிநாதரே, என் வாழ்வில் மாற்றங்கள் நடந்துவிட்டது, நிகழ்ந்துவிட்டது என்று சந்தோஷப்படுவாய். உங்கள் வாக்கு பலித்துவிட்டது, என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியது அப்பா என்று என்னிடம் வந்து 100 அல்ல 1000 முறை நன்றி சொல்லத்தான் போகிறாய் ஆனந்த கண்ணீரோடு. உன்னுடைய சொல், உன்னுடைய செயல், உன்னுடைய சிந்தனை என அனைத்திலும் உன்னுடைய லட்சியத்தை நிலைநிறுத்தி மனதார அப்பாவை முழுமையாக நம்பி உன்மேல் அதைவிட நம்பிக்கையை வைத்துவிட்டு, உன் வாழ்வின் மேல் அபார நம்பிக்கையை வைத்துவிட்டு 9 முறை சாயி சர்வதம், சாயியே சர்வதம், சாயியே சர்வதம் என்று 9 முறை உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு தைரியத்தோடு உன்னுடைய நாளை கடந்து வா. உனக்கான வெற்றி வாய்ப்பு, உனக்கான அற்புத அதிசயம் உனக்காகவே காத்திருக்கும் நாளையே. அதே போல எதை செய்வதற்கு முன்பாகவும் நிதானமாக நம்பிக்கையோடு செயல்படு. இதை நீ கடைபிடித்தாலே போதும். உன் எண்ணமெல்லாம் வெற்றி மேல் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். 1000 மடங்கு நிறைவேறும் உன் மனதால். உன்னுடைய நலத்தை விரும்புகின்ற உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் தீர்க்கமாக வைத்துக்கொள். உன்னையே அறியாமல் உன் மனதில் ஏற்படும் சில குழப்பத்தினாலும், சில போராட்டங்களான சூழ்நிலைகளாலும் இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, நிகழுமா நிகழாதா, மாற்றம் வருமா வராதா, ஏற்றம் நிகழுமா நிகழாதா போன்ற குழப்பம் உன் மனதில் ஏகபோகமாக வந்து கொண்டிருக்கிறதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த பயம்தான், இந்த குழப்பம்தான் உன்னை வாழ்நாளில் உன்னை துன்பப்பட வைக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் உன் மனதில் ஏற்படும் இந்த கேள்விகளும் குழப்பங்களும் போராட்டங்களும் தான் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாமல் தடுக்கிறது என்பதை புரிந்து கொள். கவலைகளிலும், கஷ்டங்களிலும், போராட்டத்திலும், நிம்மதியே இல்லாத சூழ்நிலையிலும் உன் மனம் எப்பொழுதும் புதைந்து போய் கிடக்கிறது. ஆம் குழந்தையே, உன்னுடைய இந்த மன நிலைமைதான் உன் வாழ்வில் முன்னேற விடாமல் உன்னை தடுக்கிறது என்பதை புரிந்து கொள். இந்த மனவேதனையை, போராட்டமான சூழ்நிலையை, போராட்டமான சிந்தனைகள் அனைத்தையும் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு, தைரியமாக
அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து சாயியே சர்வதம் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு செய்துவிடு. நீ எதிர்பாராத அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. வாழ்க்கையில் ஒருவருடன் இறுதி வரை யாருமே துணையாக வருவதில்லை. எல்லோருமே அவரவர்க்கென்று நேரமும் காலமும் வரும் வரை உன்னோடு இருப்பார்கள். அதைப் போலத்தான் நீயும் மற்றவர்கள் தோற்றத்திற்கு உனக்கான நேரம் வரும் வரை, உனக்கான காலம் வரும் வரைதான் அவர்களோடு உன்னால் பயணம் செய்ய முடியும். எனவே மனம் வெறுத்து விடாதே. வாழ்க்கையை நினைத்து ஒரே மாதிரி வாழ்வு எப்பொழுதும் இருந்து விடாது. ஒரே மாதிரியான சூழ்நிலையும் எப்பொழுதும் இருந்து விடாது. உன் வாழ்வில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பமாகப் போகிறது. இனிதான் ஆட்டமே களை கட்டப் போகிறது. நிரந்தரமான உறவுகள் என்று இங்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீ என்னுடைய நிரந்தரமான உறவாகியே இருப்பாய். என் அன்பு பிள்ளையே, 1000 உறவுகளை இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜென்மமாய் தொடரும் உறவாக நான் உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, அனைத்துமாக நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். முழுமையான நம்பிக்கையோடு நான் தான் அனைத்துமே என்று என்னையே சரணடைந்திருக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் காத்து ரட்சிப்பேன். என்னை நம்பிவிட்டாயல்லவா? முழுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் ஏற்றமிகு மாற்றமே. இப்பொழுது நீ மந்தம் நிறைந்த மனநிலையோடு இருக்கிறாய். அது உன்னுடைய தவறல்ல. உன்னுடைய கால நேரத்தால் தான், உன்னுடைய விதிவசத்தால் தான், உன்னுடைய கர்மாவின் தாக்கத்தினால்தான் உன் வாழ்வு இப்படி கஷ்டத்தோடு போராடும்படி அமைந்திருக்கிறது. அது உன்னுடைய தவறு அல்ல. அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமென்றால் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன்னை அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பம். அனைத்தும் சரியாகிவிடும். எதற்குமே கலங்கி நிற்காதே. எதற்குமே அஞ்சாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உனக்காகவே நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு நன்மை அவர்களிடத்தில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எனவே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. யார் உறவையும் வேண்டாம் என்று நிராகரித்து விடாதே. என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாக வேண்டுமென்றால், என்னுடைய ஆட்டம் களை கட்ட வேண்டுமென்றால், நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உன் மனதில் முதலில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இந்த உலகில் வெற்றியை நோக்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. அப்படி சோதனை செய்வதில் முக்கியமான ஒன்றுதான் மனம். ஏனென்றால் அந்த மனம் எப்போதுமே முதலில் எதிர்மறையாகத்தான் நினைக்கும். அவ்வாறு நினைப்பதால் யாராலும் வாழ்வில் நிச்சயமாக முன்னேறவே முடியாது. நேர்மறையாக சிந்தித்தால்தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாகவே அமையும். ஆனால் மனம் எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திப்பதை விட்டு எதிர்மறையாகத்தான் நினைக்கத் தோன்றும். எனவே அந்த மனதை முதலில் மாற்ற வேண்டும். எப்போதுமே மனதில் நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக மட்டுமே யோசனை செய்தால் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யலாம். நமது மனம் எதிர்மறையாக நினைக்கும் போது ஏதாவது ஒரு தோல்வி நடந்தாலும் அதை அவ்வளவு சீக்கிரம் மறக்காமல் இருக்கும் அந்த மனம். இதனால் எந்த செயலை செய்யும் போதும் எங்கு தோல்வி கிடைக்குமோ என்று பயந்து மிக சுலபமானவற்றை கூட இழக்க நேருகிறது. மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம். ஆகவே வாழ்வில் வெற்றியை நோக்கி முன்னேற என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்.
முதலில் மனதை மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். மனம் முதலில் நேர்மறையான சிந்தனையோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்வில் முன்னேறும் போது நிறைய பேர் 4 பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வார்கள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இதில் அதிகம் நம்மை பற்றி சொல்பவர்கள் யாராக இருக்கும் என்று பார்த்தால், நம்மளுடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், பக்கத்தில் வசிப்பவர்கள், இப்படி நம்மேல் அதிகமாக அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள்தான் நமது நல்லதற்காகவே சொல்கிறோம் என்று நினைத்து கொண்டு சொல்வார்கள். நாம் அதை விருப்பப்பட்டு செய்தாலும் நிறைய தடைகளை நாம் சந்திக்கத்தான் நேரிடும். இந்த நேரத்தில் மனதை தளரவிடாமல் நம் எண்ணத்தில் மட்டும் முழு கவனத்தை கொண்டு நம் வாழ்வை நாம் வெற்றிக்கான பாதையில் செலுத்தினால் வெற்றியை நிச்சயமாக அடையலாம். மனதை முதலில் நேர்மறை எண்ணமாக வைத்து கொண்டாலே போதும், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். எப்போதும் மற்றவர்கள் கூறுவதை கேட்காமல் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் நம் மனம் என்ன சொல்வதோ அதை செய்தாலே போதும், அதை கேட்டு வாழ்ந்தாலே போதும். நம் வாழ்விற்கு தேவையான அத்தனை ரகசியத்தையும் நம் மனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மற்றவர்களை சொல்வதை கேட்டு நடப்பதால் வெற்றியை அடைய முடியாது. பல தடைகளை சந்தித்துதான் தீர வேண்டும். அதே போல அவர்கள் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் ஒவ்வொரு நல்லதும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நடந்து கொண்டிருக்கிறது, ஆசிர்வாதத்தால் தான் அது கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்புவான். ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு பசியறிந்து பாலூட்டுவாளோ, என்ன தேவை என்பதை அறிந்து அறிந்து செய்வாளோ, அதே போல என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து இந்த சாயியும் செய்வேன். எது நன்மையோ அதை பார்த்து பார்த்து நான் செய்வேன். நான் இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே. கவலையே வேண்டாம். முழுவதுமாக என்னையே நம்பு. நடக்கப் போகும் அதிசயத்தை காத்து மெய்சிலிர்த்து நிற்பாய். நடக்கவிருக்கும் அதிசயத்தை கண்குளிர ரசிப்பாய். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஏதுவாக நான் உன் இல்லம் தேடி வருவேன். உன்னிடமேயே இருப்பேன். உன் வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா உனக்கு செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நடக்கும் போது மறந்தும் கூட மறுத்து விடாதே. உன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகிறேன். கலங்காதே என் பிள்ளையே. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உன் எண்ணங்களெல்லாம் விரைவிலேயே ஈடேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு என் பிள்ளையே. எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையாக கூட இருக்கட்டும், தாங்கவே முடியாத வேதனையாகவும் இருக்கட்டும், நம் மாதாவாக, நம் குருவாக, நம் ஆசானாக, அனைத்துமாக நம் சாயி நம் இதயத்தில் ஆசனம் போற்று விட்டிருக்கிறார். அவரை மனதார சரணடைவோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்னதான் சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம் அனைவர் மனதிலும் சாந்தி நிலவிக்கொண்டே இருக்கட்டும். நம்பிக்கையையும் பொறுமையையும் நமது அணிகலனாக அணிந்து கொள்ளலாம். நல்லதையே நினை, நல்லதே நடக்கட்டும். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி படிகட்டுகளாகவே இருக்கட்டும். வெற்றி பாதையில் கொண்டு உன்னை வெற்றியில் கொண்டு வந்து சேர்க்கட்டும். உன் வாழ்வில் இருள் சூழ்வதை நான் எப்பொழுதுமே அனுமதிக்க மாட்டேன் பிள்ளையே. என்னுடைய ஒளி எப்பொழுதும் உன்னுடனோடும் உன்னுடைய குடும்பத்தாடும் உன்னுடைய உற்றார் உறவினரோடும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். தலையில் அதிகமாக பாரத்தை வைத்துக்கொண்டு நடப்பவர்களை விட மனதில் அதிகளவு பாரத்தை வைத்துக்கொண்டு நடப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் மிக அதிகமானவாகவே இருக்கிறார்கள். யார் ஒருவர் மற்றவர்களுடைய வாழ்வில் தலையிடாமலும் மற்றவர்களுடைய வேலையில் தலையிடாமலும்
தன்னுடைய வேலை, தன்னுடைய குறிக்கோள் என்ன, வாழ்விற்கு என்ன தேவை என்பதை நிதானமோடு நம்பிக்கையோடும் செயல்படுகிறானோ அவனுக்கு கௌரவம், வெற்றி என்பது சாத்தியமானதுதான். நான் இருக்கிறேன் எப்பொழுதும். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் எல்லாமே கிடைத்தவர்களுக்கு மிக எளிதில் புரியாது. அனைத்தையுமே இழந்து தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இதன் அர்த்தம் மிக நன்றாகவே புரியும். என் அன்பு குழந்தையே, ஏமாற்றம் என்பது வாழ்வில் புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏமாற்றப்பட்டு விட்டோமே, ஏமாறிவிட்டோமே என்று வருத்தப்படாதே. உன் வாழ்விற்கான மாற்றத்திற்காகத்தான் நீ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய், ஏமாந்திருக்கிறாய் என்பதை முழுவதுமாக நம்பு. மனப்பக்குவத்தோடு அதிலிருந்து மீண்டு விட்டால், அதிலிருந்து வெளியே வந்து விட்டால் வாழ்வில் வெற்றியை பெறலாம். என் மீது முழுமையாக பக்தி உள்ளவர்களுக்கு குறை ஏதுமே இல்லாமல் என்னிடம் என்ன வேண்டுகிறார்களோ, என்ன பிரார்த்தனை வைக்கிறார்களோ அதை முழுவதுமாக நான் அவர்களுக்கு கொடுப்பேன், கொடுத்தே தீருவேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்களுக்கு வாரி வாரி வழங்குவேன். இன்று இரவுக்குள் நீ இழந்த ஒன்றை உனக்கு தரப்போகிறேன் உன் சாயி தேவா. குழந்தையே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை சஞ்சலங்கள்? உன் மனக்குழப்பம் உன் முகத்தில்தான் எனக்கு நன்றாக தெரிகிறதே. கண்மணியே, உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயி தேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மனப்போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இது நாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே, நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம். கண்மணியே, நீ உன் வாழ்வில் புதிதாய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாய். புதியதாய் ஒரு வழி, பிரகாசமான வழி உன் கண்களுக்கு தெரிய போகிறது. அந்த வழியில் பயணிக்கப் போகிறாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் உன்னுடனேயே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த உலகம் சென்றாலும் உன் அருகிலேயே உன் அப்பா இருப்பேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு. உன் வாழ்வில் இனி எல்லாமே புதிய மாற்றங்களாக நிகழும். புதிய பாதையில் பயணிப்பாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் பயணிப்பேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த, உன்னை நல்ல வாழ்க்கையில், நல்ல வழியில் அழைத்து செல்ல, பிரகாசமான வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் நான். உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. தீப ஒளியில் ஜொலிக்கப் போகிறது உன் வாழ்வு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பாதே, தவிக்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. வேண்டியது அனைத்துமே கைகூடும். பொறுமையாக இரு. நீ என்னை நினைத்து கொண்டு ஏதாவது கேட்டால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பதிலுரைப்பேன். நீ யாரிடமும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்.
அனைத்தையும் எண்ணிவிடம் கூறிவிடு. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே. தவற விட்டு விடாதே. அப்பா சொல்வதை முழுமையாக கேள். உன்னுடைய மன வேதனையை தீர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். என்மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் முழுமையாக கேளுங்கள். மன நிம்மதி பிறக்கும். நான் உனக்கு நிவாரணத்தை தரவிருக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு பொழுதும் யாரையும் நம்பிவிடாதே. யாரிடமும் போய் உன்னுடைய கவலைகளையும் சொல்லிவிடாதே. எந்த உறவு, எந்த நபர் உன்னை அவமானம், நீ வேண்டாம் என்று கூறியதோ அவர்களுக்கு முன் நான் உன்னை பிரகாசமாக வாழ வைக்கப் போகிறேன். அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. அவர்களே வியக்கும் வண்ணம் நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். அவர்களே மனம் திறந்து வந்து, மனம் திருந்தி வந்து உன்னிடம் சேர்வார்கள். நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன் குழந்தையே. உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகிவிடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது.